ஹலோ எவ்ரிவான், திஸ் இஸ் பாலாஜி. மார்க்கெட் எப்படி முடிஞ்சிருக்குன்னு பார்ப்போம். அகெயின் ஒரு செகண்ட் ஹாஃபில் நல்ல ரிக்கவரி. ஆனால் இந்த வால்டாலிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் ஆக ஆக நான் சொன்னேன்ல, இன்ஃபர்மேஷன் இன்எஃபிஷியன்சின்னு ஒரே நியூஸ்க்காக மார்க்கெட் ரிப்பீட்டடாக ரியாக்ட் பண்ணிட்டே இருக்காது. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நேற்றும் மார்க்கெட் கேப் டவுன் ஆகி ரிக்கவரி ஆச்சு. இன்றைக்கி ஒரு மாதிரி ஃப்ளாட் ஓப்பனிங் கிடச்சி கொஞ்சம் ரிக்கவரி மோடில் தான் இருந்தது. ஆக்சுவலாக இது நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஈரானில் இருக்க நியூஸஸ் வார் ரிலேட்டடாக நிறைய வந்துக்கிட்டே தான் இருக்குது. பட்டு மார்க்கெட் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த நியூஸுக்கு அந்த ஈரான் எஸ்பெஷலி இந்த வார் நியூஸுக்கு கொஞ்சம் ரியாக்ஷன் கம்மியாகிற மாதிரி இருக்குது. சப்போர்ட்டும் எடுத்திருக்கு. ஆனால் என்ன ஒன்றுனா, திருப்பி மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டி எவ்வளோ இறங்கிச்சோ ஃபுல்லாக இறங்கிடுச்சு. இன்ட்ராடே லோ பக்கத்தில் வந்துடுச்சு. கிட்டத்தட்ட நம்ம மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறமே கிஃப்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட 300 பாயிண்ட் இது வரைக்கும் ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இது திருப்பியும் நாளைக்கு கேப் டவுன் ஆகுமானா, இப்போது டவ் ஃபீச்சர்ஸ் நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம் 7:30. ஸோ டவ் ஃபீச்சர்ஸ் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு, ஒரு 0.5க்கு மேலே. ஸோ எனக்கு தெரிஞ்சு நெகட்டிவ் ஓப்பனிங் யூஎஸ் மார்க்கெட் கிடைக்கும். அது எப்படி முடியுதுன்னு பார்த்துட்டு நெக்ஸ்ட் நான் திருப்பியும் நாளைக்கு ஒரு என்ன சொல்கிறது, நெகட்டிவ் ஓப்பனிங் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ திருப்பி கேப் டவுன் ஆக தான் சான்ஸ் இருக்குது. கிஃப்ட் நிஃப்டி நான் பேசிகிட்டு இருக்க டைம்லேயே சரசரன்னு இறங்கிட்டு தான் இருக்குது. ஒன்று ஃப்ளாட் ஓப்பனிங், இல்லைனா திருப்பி ஒரு நெகட்டிவ் பயஸில் தான் மார்க்கெட் நாளைக்கு ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட்டோட க்ளோசிங் எப்படி இருக்குது டெக்னிக்கலாக அப்படின்றது பார்ப்போம். அதாவது இந்த வாரம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் லீவு. ஸோ 3 ட்ரேடிங் செஷன் முடிஞ்சிருக்கு. இந்த 3 ட்ரேடிங் செஷனும் ஒரு நாள் கூட மார்க்கெட் இன்ட்ராடேயில் உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேண்டில் வரவே இல்லை. இந்த வார் நியூஸ் வந்ததுலேருந்து பாருங்கள். மண்டே கேப் டவுன் ஆகி அப்பாச்சு, டியூஸ்டே கேப் டவுன் ஆகி அப்பாச்சு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் கேப் அப் ஆகி அப்படியே ஸ்லைட்டாக மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது என்ன சொல்ல வருது அப்படின்னா, இந்த சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுது மார்க்கெட். இந்த 24,300 அப்படின்ற சப்போர்ட்டை ரெஸ்பெக்ட் பண்ணுது. இது நாளைக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான நாள். ஸோ வீக்லி க்ளோசிங் வேறு. ஸோ வீக்லி க்ளோசிங்கில் ஏதாவது ஒரு செல்லிங் ப்ரெஷரில் முடிஞ்சுது அப்படின்னா திருப்பி அடுத்த வாரம் ஒரு ஃப்ரீ ஃபால். லாஸ்ட் வீக் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் முடியும் போது ஒரு நல்ல ஃப்ரைடே ஒரு ஸ்ட்ராங் கேண்டலோட பிரேக் அவுட் ஆகி முடிஞ்சுது. இதே நான் சொல்லியிருந்தேன், அவள் தான் மார்க்கெட் ஒரு செல்லிங் ஜோனில் இருக்குது, கண்டினியூ ஃபால் ஆகும்னு. அதுக்கு ஏற்ற மாதிரியே டெக்னிக்கல் பிரேக் அவுட் வந்தோடனே இந்த ஈரான் நியூஸ்லாம் வர ஆரம்பித்தோடனே இந்த வாரம் ஃபுல்லாக கேப் டவுன் தான். இப்போ நாளைக்கு ஃப்ரைடே திருப்பி ஏதாவது ஒரு செல்லிங் திருப்பி 24,300 அந்த ரேஞ்சில் க்ளோசிங் வச்சுட்டாங்க அப்படின்னா அடுத்த வாரமும் பிரச்சனை தான், டவுன் ட்ரெண்ட் பாயஸில். ஸோ இன்றைக்கி 2 நாள் ரெக்கவரி ஆகிருக்கு. பட் இது போதுமானது கிடையாது திரும்புறதுக்கு. ஓகே, ஸோ ஃபர்தராக 25,000க்கு மேலே போனால் தான் ஏதாவது கன்சிடர் பண்ண முடியும் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு ஒரு ஷார்ட் கவரிங் ரேலி முடிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஷார்ட் கவரிங் ரேலினா என்ன பாலாஜி அப்படின்னா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். மார்க்கெட்டை ஒரு நல்ல டவுன் சேலுக்கு அப்புறம் ஒரு ஸ்மால் ரிக்கவரி வரும். இந்த ஷார்ட் கவர் பண்ணுவாங்க, அதான் நடந்துகிட்ருக்கு. இப்போ நாளைக்கு ஃப்ரைடே ஏதாவது ஒரு செல்லிங் ஒரு நல்ல ஒரு பேரிஷ் கேனில் முடிஞ்சது அப்படின்னா திருப்பி அந்த ரேலி கண்டினியூ ஆகும் டுவர்ட்ஸ் 23,800. இது 23,800 வரைக்கும் நிஃப்டி வரப்போதான்றது நாளையோட க்ளோசிங் வச்சு சொல்லலாம், ஓரளவுக்கு கெஸ் பண்ணலாம். எப்படி போன வாரத்தோட பிரேக் அவுட் வச்சு நம்ம கெஸ் பண்ணியிருந்தோமோ டெக்னிக்கலாக, நாளையோட க்ளோசிங் அடுத்த வாரத்தோட ட்ரெண்டை கணிக்கும். எனக்கு தெரிஞ்சு இப்போது கிஃப்ட் நிஃப்டி மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டும் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகும்னு நினைக்கிறேன். நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஏன்னா இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே ரெக்கவரி மோடில் தான் இருக்குது. அந்த ஓப்பனிங் லாஸை ரெக்கவர் பண்ணுறதுக்கு தான் இன்ட்ராடேயில் ட்ரை பண்ணுறாங்களே தவிர ஸோ ஃப்ரெஷ் செல்லிங் இன்ட்ராடேயில் வரல. அதுதான் உங்களுக்கு ஒரு பேரிஷ் கேன் கூட வராமல் இருக்குது. ஸோ நாளைக்கு திருப்பி 24,300 கீழே க்ளோசிங் வந்ததுன்னா குரூஷியல் தான், நிஃப்டி அந்த டவுன் ட்ரெண்ட் தொடரும். அப்படி இல்லைனா இன்றைக்கி ஏதாவது ஒரு பாசிட்டிவ் அகெயின் நிஃப்டி 25,000க்கு மேலே நாளைக்கு க்ளோசிங் வந்தால் ஏதாவது ரிவர்சல் எதிர்பார்க்கலாம். இல்லைனா கஷ்டம்தான். அந்த ஒரு சப்போர்ட் ஏரியாவில் சைட்வேஸ் வித் செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த இடத்த சப்போர்ட் எடுத்து கொஞ்சம் மாறி ஒரு இன்றைக்கி ஒரு மைல்டான ஒரு க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ எப்படி செட்டில் ஆகுதுன்னு பார்ப்போம் ப்ரைஸு. ஓகே, ஸோ வீக்லியில் பார்க்கும்போது கேண்டில் ஒரு டோஜி ஃபார்மேஷனில் தான் வந்திருக்கு. ஸோ ப்ரைஸ் எப்படி செட்டில் ஆகுதுன்னு பார்த்துட்டு ஆக்சுவலாக அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர் முடிஞ்சிருச்சு டார்கெட். ஸோ இதுக்கப்புறம் மார்க்கெட் ஓரளவுக்கு ஸ்டேபிள் ஆகும். ஆக்சுவலாக இன்றைக்கும் டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் தான் ஏறிட்டுருக்கு.
மசாகாண்டாக்கு, பாராஸ் டிஃபென்ஸு, ஜென்டெக்கு, ட்ரோன் ஆச்சாரியா, நிறைய இந்த ட்ரோன் ரிலேட்டடான ஸ்டாக்ஸ்லாம் திருப்பி ஏறிட்டு இருக்கு. ஸோ மற்றபடி வந்து இப்போ இருக்க சினாரியோவில் ஓரளவுக்கு அப் ட்ரெண்டில் இருக்க செக்டார்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மா, ஹெல்த்து கேர் தான் வந்து ஓரளவுக்கு இருக்குது. மற்ற எந்த ஸ்டாக்ஸும் எந்த செக்டாரும் வந்து ஒரு பெரிய ஒரு அப் ட்ரெண்டில் இல்லை. அண்டில் இந்த மெட்டல் நல்லா இருந்துகிட்டு இருந்தது. இப்போ அகெயின் வந்து இந்த கோல்டு சில்வர்லாம் ஃபாலோ ஆகும்போது கொஞ்சம் இதுவாக இருந்தது. இப்போ திருப்பி அகெயின் சில்வர் கோல்டெலாம் பூம் ஆச்சு. இப்போ 2 நாளாக வந்து சைட் வேஸில் செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. கோல்டு சில்வர் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்லோவாக அப் ட்ரெண்டில் தான் இருக்கும் லாங் டேர்மில். ஆல்ரெடி எவ்வளோ விழுந்ததோ 50-70% ரெக்கவரி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறவங்க பண்ணுங்கள், லாங் டேர்முக்கு பண்ணுங்கள், நல்லா ரெக்கவரி ஆகிடுச்சு. ஓகே, பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு திருப்பி செல்லிங் வந்து 58,000 வந்து கிராஸ் ஆகி முடிஞ்சது அப்படின்னா 58,000 தேவையில்ல, 58,200 கிராஸ் ஆச்சுனாலே ப்ராப்ளம் தான். அடுத்த டவுன் ட்ரெண்ட் நாளைக்கு க்ளோசிங் வச்சு ஒரு அடுத்த கட்ட செல்லிங்க்கு வந்து மார்க்கெட் போக போதான்னு சொல்லலாம். இப்போதைக்கு வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது மார்க்கெட். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு நெகட்டிவ் ஓப்பனிங் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நாளைக்கு முக்கியமான நாள். ஸோ யாரெல்லாம் வந்து ட்ரேட் பண்ணுறீங்களோ கொஞ்சம் கவனமாக இருங்க. கான்ட்ராஸ்ட் மூவ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் இன்றைக்கி வந்து மெயின் மார்க்கெட் ரெக்கவரி ஆனதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பெரிய காரணம். கிட்டத்தட்ட 3% வரைக்கும் ரெக்கவரி ஆச்சு. குட் திங். ஸோ ரிலையன்ஸ் அகெயின் வந்து இந்த எனர்ஜி ஸ்டாக்ஸ் தான் இப்போ ரீசெண்டாக ஏறிட்டு இருக்குன்னு தெரியும், க்ரூட் ஆயில் வந்து பூம் வரனால. பட் இந்த ரிலையன்ஸ் வந்து ஆல்ரெடி ஓவர் தான். ஓகே, ஸோ கேப் அகெயின் சப்போர்ட்டு மேலே போய்ட்டுருக்கு. ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் 1420 கிராஸ் ஆனால் தான் ட்ரெண்ட் ஆகும், இல்லைனா வந்து கஷ்டம்தான். அந்த இடத்துல சைட் வேஸ். பட் ரிக்கவரி சப்போர்ட் எடுத்துருக்கு. ஒரு ஃப்ரீ ஃபால் ஜோனில் இப்போதைக்கு நிஃப்டியும் இல்லை, பேங்க் நிஃப்டியும் இல்லை, ரிலையன்ஸும் கிடையாது. ஓகே, குஷன் மாதிரி ஆக்ட் ஆகுது லாஸ்ட்டு 3 டேஸாக மார்க்கெட்டுக்கு. இந்த குஷன் பிரேக் ஆகப்போதான்றது நாளைக்கு முடிவாகும். 1420 கிராஸ் ஆனால் ரிலையன்ஸ் வந்து அப் ட்ரெண்ட் ஆகும். ஹெச்டிஎஃப்சியும் வந்து ஒரு ரிக்கவரி ஏரியாவில் தான் இருக்குது. 874க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ ஹெச்டிஎஃப்சி க்ளோஸாக 900 மேலே போனால் தான் ஓரளவுக்கு ட்ரெண்ட் ரிவர்சலாக கன்சிடர் பண்ண முடியும். வில் சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 3 டேஸ் வந்து நல்ல ரிக்கவரி மீன்ஸ் விழுந்ததுக்கப்புறம் உடனே ரிக்கவரி ஆகி தான் முடிஞ்சிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி கண்டினியூவாக ரிக்கவரி மோடில் இருக்கும் போது ஃப்ரைடே வந்து திருப்பி வச்சு செஞ்சுருவாங்க. கிஃப்ட் நிஃப்டி வந்து அதுதான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ இது பாருங்கள், நான் ரெக்கார்ட் பண்ணுற டைம்லேயே கடன்னு இறங்கிடுச்சு. ப்ரீவியஸ் இன்ட்ராடே லோ பக்கத்தில் வந்துச்சு. ஸோ யூஎஸ் மார்க்கெட்லாம் ஓப்பன் ஆகி திருப்பி வந்து கிஃப்ட் நிஃப்டி இதை அடுத்த 24,500 கிராஸ் ஆச்சுன்னா நாளைக்கு கண்டிப்பாக கேப் டவுன் தான். ஸோ இது வாட்ச் பண்ணிட்டே இருங்க என்ன ஆகுதுன்னு. பட் வந்து 8:30 தான் ஓரளவுக்கு தோராயமாக சொல்ல முடியும். ஓகே, லெட்ஸ் see. ஸோ இன்னொரு விஷயம், மார்ச் மந்த்துக்கான ப்ரைஸ் ஆக்ஷன் கிளாஸஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அடுத்த வாரத்துலேருந்து மார்ச் மந்த்துக்கான பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ விருப்பப்படுறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ மார்க்கெட்டில் டெக்னிக்கல்ன்றது ரொம்ப முக்கியமானது. நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கனாலும் சரி, இன்வெஸ்ட் பண்ணுறனாலும் சரி, ப்ரைஸ் ஆக்ஷன் நாலேஜ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ட்ரெண்ட் லைன் எப்படி போகிறது, பேட்டர்ன்ஸ் எப்படி ஃபைன் பண்ணுறது, எப்படி என்ட்ரி ஆகணும், எங்கே எக்ஸிட், எவ்வளோ ரிஸ்க் ரிவார்டு, இதெல்லாமே வந்து ப்ரைஸ் ஆக்ஷனை பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ அதை நீங்கள் முறையாக கற்றுக்கணுன்னா வாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏதாவது கொரிஸ் இருந்தால் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, லைக் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். டிஎன்ஏ டெலகிராம் குரூப் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது, செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. மிக்க நன்றி நண்பர்களே.